இந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்களா இந்த விஷயத்தை? சினிமாவிலிருந்து வந்த உறுதியான தகவலே. நான் வதந்திகளை பரப்புகிறவன் அல்ல. என்னுடைய எந்த நேர்காணலையுமே நான் பொய்யான தகவல்கள் வரைக்கும் பரப்பியது கிடையாது. நான் சவால் சினிமா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி டயலாக் பேப்பர் ஒருத்தர் கொடுக்கும் போது அவர் கேரவன்ல உட்கார்ந்து படிச்சுட்டு அவர் எப்படி ஒப்பிப்பாரோ அது போல ஒரு 4-5 மேடைகளிலே பேசி காட்டியிருக்கிறார். தவிர தமிழ்நாட்டினுடைய நிகழ்கால பிரச்சனைகளிலே உடனடி ரியாக்ஷன் கொடுக்கிற இடத்திலேயே முதல்ல விஜய் அதெல்லாம் வாக்காக மாறுமா? வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் விஜயை நம்புகிறவர்களா என்கிற ஒரு கேள்வி. ஏனென்றால் இப்ப நாட்டாமை படம் நல்லா ஓடும் போது சரத்குமாரை பார்க்க கூட்டம் வந்துச்சு. வன்கொடுமைக்கு எதிராக பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது மட்டுமல்ல, களப்பணி செய்வதற்கு ஒரு தலைவர் தயாராக இருக்கணும். 24 மணி நேரமும் திருமாவளவன் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுற வேலையை செய்ய மாட்டாரு. அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்குமான ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவரை தான் பாதிக்கப்பட்டவன் நம்புவானே தவிர மாலை யாரும் போடல. இப்போ சீமான் அவர்களிடத்திலிருந்து கிட்டத்தட்ட 15-16 மாவட்ட செயலாளர்கள் விலகிட்டாங்க. பிளஸ் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இப்ப விஜய் அவர்கள் அதிக நெருக்கடியை யாரு? நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும். அவ்வளவு ஈஸி கிடையாது திமுகவிற்கு கூட. மீண்டும் திமுக வெற்றி பெற்றாலும் கூட அந்த வெற்றி ஈஸியான வெற்றியாக இருக்காது. ஏன்னா களம் விரிவடைஞ்சிருக்கிறது. புதிய வரவு இருக்குது, பழைய கட்சிகள் இருக்குது அப்படின்னு பேசப்படுது. தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் என்ன தாக்கத்தை கொடுக்கும்? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் முதல் முறையாக வாக்களிப்பவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை குறி வைக்கிறாங்க. 2K கிட்ஸில் பெரும்பாலான ஆட்கள் இளைஞர்கள் பெண்கள் விஜய்க்கு வாக்களிப்பதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு பின்னால் ஒரு பெரிய படை திரளும் இளைஞர் பட்டாளம் திரளும் என்பது எவ்வளவு உண்மையோ அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சாதுரியமோ அதற்கான செயல் திட்டமோ அந்த கட்சியிலே இருப்பவர்களுக்கு செயல்பாட்டாளர்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டா யாருக்குமே பெரிய அளவுல அரசியல் அனுபவங்கள் இல்லை. ஜெயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற போது ஏற்கனவே நற்பணி மன்றம் மிக தீவிரமாக இயங்கி கொண்டிருந்தது. நிறைய பேருக்கு உதவி செய்தாரு. அவருக்கு ஒரு நல்ல மனிதாபிமானம் சார்ந்து நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடியவர் என்கிற நல்ல ஒரு இமேஜ் அவருக்கு இருந்துச்சு. அதை முன்வைத்து அவர் கள்ளக்குறிச்சிக்கு போற போது AR முருகதாஸ் திருமணத்துக்கு போற போது திரண்ட கூட்டத்தை பார்த்துட்டு தான் கட்சி ஆரம்பித்தார். அப்படி தனக்கென்று செல்வாக்கு இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்பு கூட பண்ருட்டி ராமச்சந்திரன் மாதிரி மூத்த அரசியல் ஆளுமைகளுடைய வழிகாட்டுதலை அவர் கூட வைத்துக் கொண்டார். அப்படி இருக்கிற போதுதான் அரசியலிலே எப்படி நேக்குப்போக்காக இருக்க வேண்டும், நீக்குப்போக்காக எப்படி இருக்க, கட்சி அமைப்பை முதல்ல எப்படி கட்டமைக்கிறது, எப்படி பதிவு செய்ய வேண்டும், எப்படி அதை பயன்படுத்த வேண்டும், எப்படி அரசியல் அறிக்கை விட வேண்டும், எப்படி மேடைகளிலே பேச வேண்டும், எப்படி எதிர்கருத்துக்களை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், இப்படி நிறைய அரசியலிலே பல வகையான தன்மைகள் தேவைப்படுகிறது. அதை எதிர்கொள்வதற்கான பல வகையான வியூகங்கள் தேவைப்படுகிறது. இது ஏதாவது விஜய்க்கு இருக்கிறதா என்று கேட்டா, சினிமா ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி டயலாக் பேப்பர் ஒருத்தர் கொடுக்கும் போது அவர் கேரவன்ல உட்கார்ந்து படிச்சுட்டு அதை டேக் ரெடின்னு சொன்ன உடனே, ஷார்ட் ரெடின்னு சொன்ன உடனே அவர் எப்படி ஒப்பிப்பாரோ அல்லது அதை நடித்து காட்டுவாரோ உணர்ச்சி மயமாக, அது போல ஒரு 4-5 மேடைகளிலே பேசி காட்டியிருக்கிறாரே தவிர தமிழ்நாட்டினுடைய நிகழ்கால பிரச்சனைகளிலே உடனடி ரியாக்ஷன் கொடுக்கிற இடத்திலேயே முதல்ல விஜய் அவர்கள் இல்லை. அரசியலை பொறுத்தவரையில இன்னைக்கு கரண்ட் பாலிடிக்ஸ்ல இன்றைய இந்த காலகட்டத்தில் எது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, அதற்கு என்ன எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு தொடர் நடவடிக்கை. அரசியல் என்பது ஏதாவது ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை போற மாதிரிலாம் வர முடியாது. இவர் ரொம்ப எளிதாக நினைக்கிறாங்க. நான் விஜய் ஒரு பெரிய பாப்புலரான ஃபிகரு, அவருடைய முகத்தை அறியாதவர்களே கிடையாது, இது அவர் போனா மக்கள் கூட்டம் திரளுகிறது, மக்கள் கூட்டம் திரளும், அதுல எனக்கு 2வது கருத்தே கிடையாது. விஜயை பார்ப்பதற்கு ஒரு பெரும் கூட்டம் திரட்சியாக வரும் என்பதில் எனக்கு 2வது கருத்து கிடையாது. அதெல்லாம் வாக்காக மாறுமா, ஓட் பேங்காக மாறுமா என்கிற இடத்துல வேடிக்கை பார்க்க வருகிறவர்கள் எல்லாம் விஜயை நம்புகிறவர்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏனென்றால் இப்ப நாட்டாமை படம் நல்லா ஓடும் போது சரத்குமாரை பார்க்க கூட்டம் வந்துச்சு.
அதை பயன்படுத்திக்கிறதுக்காக அதிமுகவில் அவரை சேர்த்தாங்க, அப்புறம் திமுகவில் கூட அவர் சேர்த்தாங்க. அவர் வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்திருக்கிறாரு, அவர் வந்து சட்டமன்ற போட்டி இருக்கிறாரு, எல்லாமே செஞ்சாரு. அவர் என்ன நினைச்சாரு, நமக்கு ஒரு பெரிய கூட்டம் வருது அப்படின்னு சொன்னா சமத்துவ மக்கள் கட்சியை அவர் தொடங்கினாரு. அவரால் கட்சி நடத்த முடிந்ததா? சிரஞ்சீவியால கட்சி நடத்த முடிந்ததா? கட்சியை கொண்டு போய் கலைச்சிட்டு நான் வந்து காங்கிரஸ்ல சேர்க்கிறேன்னு சிரஞ்சீவி சொன்னாரு. நம்ம ஊர்ல மிகப்பெரிய உலக நாயகன், குழந்தை நட்சத்திரமாக இருந்து களத்தூர் கண்ணம்மா தொடங்கி இன்றைய காலகட்டம் வரைக்கும் விதவிதமான வேடங்கள்ல நடித்த உலக நாயகன் கமலஹாசனால கலைஞர் டிவியை உடைச்சாரு, எல்லாமே செஞ்சாரு அவரு. ஆனா அவரால எந்த டிவியை உடைச்சாரோ அங்கேயே போய் சேர்ந்துட்டாரு. சூரியனை ஒரு நாளும் டார்ச் லைட்டால் உடைக்க முடியாது என்று புரிந்து கொண்டு இப்ப ராஜ்யசபா எம்பி தர்றாங்கன்னு ஒண்ணு வேறு வழி இல்லாமல் வாய்ப்பு இல்லாமல் அங்க ஒரு காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் அவர் போறாரு. அப்ப அரசியல் என்பது எளிதல்ல. அவர் சொல்றாரு ரசிகர்கள் வேறு, வாக்காளர்கள் வேறு. இதை புரிந்து கொள்வதற்கு கமலஹாசனுக்கு 60 வருடங்கள் ஆயிட்டது. விஜய்க்கு வயசே இன்னும் 60 ஆகல, 51 வயது தான் ஆகிறது. அதனால விஜய் இதை எப்பொழுது புரிந்து கொள்வார்? வருகிற சட்டமன்ற தேர்தல் முடிவின் போது புரிந்து கொள்வாரா ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் மிகப்பெரிய அரசியலிலே மாற்றத்தை கொண்டு வர போகிறேன் என்று மிகப்பெரிய அளவிலே மக்களை திரட்டி கொண்டு வந்த மதிமுக என்ன ஆனது? பாமக என்ன ஆனது? தேமுதிக என்ன ஆனது? ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அடுக்குமொழி வசனத்திலே பேசி அசத்தி ஒரு காலகட்டத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு மிகப்பெரிய முன்னோடியாக திகழ்ந்தார் என்று வர்ணிக்கப்பட்ட டி ராஜேந்தர் கட்சி என்ன ஆனது? பாக்கியராஜ் கட்சி என்னானது? எம்ஜிஆரின் வாரிசு அவர்தான், கடை வாரிசு அவர்தான் என்று சொல்லப்பட்ட பாக்கியராஜின் கட்சி என்ன ஆனது? தமிழ் தேசியத்துக்கு நான் தான் அத்தாரிட்டின்னு சொல்லி பல வந்து நான் கவர்னர் மாளிகைக்கு முன்னால் கிரிக்கெட் விளையாட போகிறேன் என்று சொன்ன மன்சூர் அலிகானுடைய கட்சி என்னானது? இன்னைக்கு விஜயுடைய ரசிகர் மன்றத்துல கிட்டத்தட்ட எந்த ஏஜ் கிரைட்டீரியா எடுத்து பாத்தீங்கன்னா 30, 40, 50 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அப்போ அந்த நபர்கள் அவங்க குடும்பத்தை வாக்களிக்க வைக்க மாட்டாங்களா டிவி கேக்கு? துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமி ஒரு முறை சொன்னாரு, வீட்டிலே வந்து விறகடுப்பிலே வந்து உலையை கொதிக்க வைத்து விட்டு அரிசி இல்லை என்று அறிந்து கொண்டிருக்கிற ஒரு ஏழை எம்ஜிஆரின் வீட்டு வாசலுக்கு போனால் அவருக்கு படி அளப்பதற்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து கொள்வார்கள். இந்த நம்பகத்தன்மை ஒரு நடிகன் பெறணும். விஜய் நான் பார்த்ததே இல்லைன்னு கட்சிக்காரன் பல பேர் சொல்றான். எதுக்குடா வந்து பெரிய பெரிய தடியங்களா கூட வச்சிருக்காங்க, குண்டர்களை பூரா வச்சிருக்காங்க, பாக்ஸர்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. யார் அவங்க எல்லாம் கேட்டா விஜய் பக்கத்துல போகக்கூடாதுங்கிறதுக்காக வச்சிருக்காங்க, ஓய் பிரிவு பாதுகாப்பு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நான் வைக்க வேணாம்னு சொல்லல. ராகுல் காந்திக்கு தான் பாதுகாப்பு இருக்கிறது. அவர் அதையெல்லாம் தாண்டி என்ன செய்யறாரு? ரோட்டு மேல ஏறி குதிச்சு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுக்குறாரு. இல்ல மக்களோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அவ்வளவு எளிமையா பழகுறாரு. பாரத் ஜோடோ யாத்திரையின் வழியாக ரோட்ல படுத்து தூங்குறாரு. அண்ணாமலை நடைபெறம் போனாரு. மக்களுக்கும் நமக்குமான இடைவெளி என்பது இருக்குல்ல, அது குறைந்தபட்சம் வந்து படிப்படியாக குறையணும். விஜய் இன்னும் நடிகராகவே இருக்கிறார். அது கட்சி முதல் மாநாட்டிலேயே பாத்தீங்கன்னா அவரா ஒரு பாதையை போட்டு அவர் ரேம்பை போட்டு அப்படி நடந்து போனாரு. இல்ல நீங்க எல்லாம் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காருன்னு விமர்சிச்சீங்க. சமீபத்தில் இப்போ 2-3 தினங்களுக்கு முன்பு வந்து அம்பேத்கருடைய 135வது பிறந்த நாளுக்கு வந்து புதுவெளியில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவருடைய சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சார். அவரே தூக்கிட்டு வந்தார். எப்பவும் மாலை. வன்கொடுமைக்கு எதிராக பட்டியலின மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பது மட்டுமல்ல, களப்பணி செய்வதற்கு ஒரு தலைவன் தயாராக இருக்கணும். 24 மணி நேரமும் திருமாவளவன் வந்து அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுற வேலையை செய்ய மாட்டாரு. சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளானவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர் பாதிக்கப்பட்டாங்க, ஒருத்தர் அறுவாலை வச்சு விட்டுட்டான், ஆணவ படுகொலை நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா களத்திற்கு நேராக விரைந்து சென்று அந்த பிரச்சனையை தீர்க்கிற வரைக்குமான ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவரை தான் பாதிக்கப்பட்டவன் நம்புவானே தவிர மாலை யாரு போடல. காந்தியை கொலை செய்த கூட்டமாக இருக்கிற கோட்சேயின் கூட்டமாக இருக்கிற கும்பலே போய் என்ன பண்றான்? காந்தி சிலைக்கு மாலை போடுறான். காந்தி சிலைக்கு மாலை போடுறதுனாலேயே அவன் கோட்சேவின் பிரதிநிதி இல்லை என்று சொல்ல முடியுமா? சாவர்கரின் வழிவந்தவர்கள் நாங்கள் இல்லை அவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. கொள்கை வழி நடப்பது என்பது நடைமுறையில நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள், களத்திலே நீங்கள் என்னவாக இருக்கு, அதுதான் கணக்கே தவிர இப்ப அதிகமாக வந்து தலித் அல்லாத தலைவர்கள்ல அதிகமாக வந்து அம்பேத்கருக்கு சிலை திறந்தவர் ராமதாஸ் தான். அதனால தலித் மக்களினுடைய பாதுகாவலராக ராமதாஸை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒப்புக்கொள்வாங்க. சமூக நீதி பாதுகாவலர் அதாங்க, அதெல்லாம் ஒப்புக்கொள்வார்களா? அப்ப யாருடைய செயலை வந்து மக்கள் வந்து என்னன்னா யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பது அல்ல, செயல்பாடுதான். உங்களுக்கு 1000 கூட்டங்களிலே பேசுவதை விட 1000 சொற்களிலே உரையாடுவதை விட உங்களுடைய சிறு செயல் சிறந்தது என்று. சீமான் அவர்களுக்கு மாற்று அப்படிங்கிற ஓட் பேங்க் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ சீமான் அவர்களிடத்துலேருந்து கிட்டத்தட்ட 15-16 மாவட்ட செயலாளர்கள் விலகிட்டாங்க. கட்சியிலேருந்து பலர் விலகி கொண்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. விலகி வேறொரு கட்சியில் போய் இணைகிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது சீமானுக்கு. ப்ளஸ் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அதிக நெருக்கடியை யாருக்கு கொடுப்பாங்க? விஜய் அவர்கள் வந்து யாருக்கு நெருக்கடி அப்படின்னு பார்க்கிற போது
பாஜகவுக்கு புதிய இளைஞர்கள் போகாமல் இருப்பதற்கு ஒரு தடுப்பு வாசலாக அவர் இருப்பார் என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்திலே எம்ஜிஆருக்கு நெருக்கடியை உருவாக்கித்தான் திமுகவை உடைக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே தான் அதிமுக உருவாக்கப்பட்டது. வெளியில சொன்னாங்க கணக்கு கேட்டாரு அது கேட்டாரு, அதெல்லாம் உண்மை கிடையாது. அன்றைய மத்திய அரசாங்கத்தினால அதிமுக உருவாக்கப்பட்டது. அதான் உண்மை, அதான் வரலாற்று உண்மை. ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க, திமுகவை பலவீனப்படுத்தி விட்டால் மீண்டும் காங்கிரஸ் அரியணை ஏறிவிடும், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் காங்கிரஸ் கடைசி வரைக்கும் தொங்கு சதையாகத்தான் இருந்ததே தவிர அதிமுகவா திமுகவா என்கிற நிலைப்பாட்டை நோக்கி தான் தமிழ்நாட்டின் அரசியல் போனதே தவிர மத்திய அரசாங்கம், அன்றைய ஒன்றிய அரசாங்கம் போட்ட திட்டம் நடக்கவே. அதே மாதிரிதான் இப்பொழுது பல நெருக்கடிகளின் வழியாக விஜய் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன செய்வார்னா அவருக்கான அணிதிரட்டல்ல தான் அவர் கவனமா இருப்பார். அதனால புதிய இளைஞர்களா இருக்கிறவனுக்கு போக்கிடம் இல்லை கட்சியில. அரசியல் சித்தாந்த தெளிவு இருக்கிறவன் என்ன செய்வான்னா தெளிந்த அரசியல் பாதையில போயிடுவான். முதல் கட்டமாக ரசிக மனநிலையில் இருக்கிறவன் எல்லாம் விஜய்க்கு வருவான். விஜய் கட்சியை ஆரம்பிச்சது யாருக்கு மிகப்பெரிய பேரழிவாக இருந்ததுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு தான் பெரிய அழிவாக இருந்தது. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்தவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்க போறாரு சீமான் என்று நம்பினார்கள். சீமான் வெறுமனே வாய்ச்சாலம் தான் பேசினாரே தவிர வாய்ச்சவுடால் தான் விட்டாரே தவிர அவர் பேசிய வார்த்தைகளுக்கு அவர் உண்மையாகவே இல்லை. ராஜீவ் காந்தியினுடைய மரணம் துயரமானது, மிகப்பெரிய துச்சம்பவமானது, துன்பியல் சம்பவம் என்றுதான் பிரபாகரன் சொன்னார். நாங்க தான் கொண்டோம்னு யாருமே சொன்னாங்க. ஆனால் அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்காமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போய் நாங்க தாண்டா கொண்டோம்னு யாராவது பேசுவாங்களா? அப்ப சீமான் யாரின் குரல்னா இந்திய உளவுத்துறை எதை சொல்லுகிறதோ, இந்திய தேசியம் எதை சொல்ல விரும்புகிறதோ அதை ஒரு தமிழ் தேசிய முகமூடி அணிந்து இருக்கக்கூடிய ஒரு போலி தலைவனாக இருக்கக்கூடிய சீமானின் குரலிலே பேசினார்கள். அதனால சீமானை நம்பி போன இளைஞர்கள்லாம் இவர் ஒரிஜினல் அவர் யாரு என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள். அதிமுகவோட கூட்டணி போனா அவங்க மட்டும்தான் தேர்தல் செலவு காசு கொடுப்பாங்க. நம்ம யாரோடையுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னா எல்லா கட்சியிலையுமே நம்ம பணம் வாங்கிடலாம், ஓட்டை பிரிக்கிறோம் சொல்லி. இதுதான் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்கிற போது தமிழக வெற்றி கழகத்தின் தொடக்கம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய முடிவுரையாகத்தான் இருக்கு. ஸ்டாலின் தான் ஆட்சியை பிடிப்பார், முதலமைச்சர் வருவார், ஆனால் அவருடைய ஓட் பேங்க் குறையும். இரண்டாவது இடத்துல விஜய் அவர்கள் இருப்பார் வித் 18% வாக்குகளோட. 4வது இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்படுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்வே வெளியாயிருக்கு. தமிழ்நாடு முழுக்க பரவி கிடக்கக்கூடிய வெகுஜன இயக்கமாக அதிமுக தான் இருக்கிறது. தலைவர்கள் தான் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அணிகளாக பிரிந்து கிடக்கிறார்களே தவிர தொண்டர்களின் திரட்சி என்பது அப்படியே தான் இருக்கிறது. அதனாலதான் அவர்களால் போன சட்டமன்ற தேர்தலில் கூட ஏறத்தாழ அவர்களுக்கு ஒரு 65 சட்டமன்ற உறுப்பினர்கள் வரக்கூடிய அளவிற்கு அவர்கள் எதிர்கட்சியில் வெற்றி பெற்றார்கள். திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான வாக்கு சதவீதம் வெறும் 3% தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர்களினுடைய வாக்கு சதவீதத்தை அடைவதற்கு விஜய் குறைந்தபட்சம் 2 தேர்தல்களாவது அவர் போட்டியிட வேண்டும், களப்பணி செய்யணும், மக்கள் மன்றங்களில் போய் உரையாடணும். எனவே அதிமுக இடத்தை விஜய் நிரப்புவாரா என்று கேட்டால் இன்னொரு 10 ஆண்டுகள் கழித்து வேண்டுமானால் நிரப்புவதற்கான சாத்தியங்கள் இருக்கலாம். 10 ஆண்டு கால அரசியலில் விஜய் தாக்கு பிடிப்பாரான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. மறுபடியும் அவர் ஷூட்டிங் போயிடுவாரு. ஜனநாயகம் தான் கடைசி படம் என்று எல்லாரும் நம்பி, ஜனநாயகம் தான் கடைசி படம், ஜனநாயகம் அரசியல் படம். அதுல ஒரு பாடல் இருக்கிறது. அரசியல், அதாவது அவர் அரசியலுக்கு வருவதற்கான அந்த செகண்ட் ஆஃப் பாதி ஃபுல்லா அவருடைய அரசியலா தான் இருக்கும் அந்த படம். ஜனநாயகம் தான் கடைசி படம் என்று எல்லாரையும் நம்ப வைத்து விட்டு அட்லியை கூப்பிட்டு அடுத்த படத்துக்கான கதையை கேட்டு வச்சிருக்கிறார் என்று சொல்வதன் மூலமாக தேர்தலிலே ஒருவேளை பின்னடைவு வந்தால் நம்மளுடைய வியாபாரம் பாதிக்க கூடாது, 200 கோடி சம்பளம் இழந்து விடக் கூடாது என்பதற்காக விஜய் அடுத்த கட்ட பயணத்துக்கு இந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்களா இந்த விஷயத்தை? சினிமாவிலிருந்து வந்த உறுதியான தகவல். நான் வதந்திகளை பரப்புகிறவன் அல்ல. என்னுடைய எந்த நேர்காணலையுமே நான் பொய்யான தகவல்கள் வரைக்கும் பரப்பியது கிடையாது. நான் சவால் விட்டு சொல்றேன். அட்லீட் அவர் கதை கேட்டு ஓகே பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால விஜய்க்கு தெரிகிறது அரசியலிலே நாம் தேர மாட்டோம் என்பதை அவர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அப்ப தாவேகாவில் இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை, தாவேகால இருப்பவர்கள் கனவு நிலைப்பாட்டிலே இருக்கிறார். கனவு 234 தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காரு அவர்தான் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. காலம் யாருக்காகவும் காத்திருக்காரு.
நீங்க வந்து குறித்த நேரத்துக்கு வந்து ரயில் அடிக்க போலங்கிறதுனால அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அங்கேயே நிற்கும் நம்ம நம்ப முடியாது. நீங்க வந்து ஃப்ளைட் ஏற மாட்டேங்கிறீங்க. ஏன் நானும் தம்பி இணைந்து செயல்படுவோம். சீமானவர்கள் வேற காத்திருக்காரு. தனித்து போட்டி நான் ஒருத்தரோட தான் போட்டி ட்ரம்போட நகைச்சுவையா அவர் சொன்னா கூட ஏன் நானும் தம்பி ஒன்னும் சேரக்கூடாதா அப்படின்லாம் அவர் காத்திருக்காரு. ஒருவேளை விஜய் அவர்களும் சீமானவர்களும் ஒன்னு சேரும். விஜய் மீது இருப்பது ஒரு ஒருதலை காலம். நான் வரக்கூடாதா, நான் அந்த கூட்டணி சேரக்கூடாதா அப்படி தனக்குத்தானே பேசிக்கிறாரு. என்றைக்காவது விஜய் வந்து சீமானுடைய கோட்பாடு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. அவர் பேரை கூட சொன்னது இல்லை. அவர் சொன்னார். ஏன்னா அவர் பேரை உச்சரிப்பதற்கு கூட அவர் தகுதியற்றவராக தான் அவர் வச்சிருக்கிறாரு. அவர் நரேந்திர மோடியை திட்டுறாரு, முக ஸ்டாலின் அவர்களே அப்படின்லாம் பேசுறாரு. சீமான் அவர்களே அப்படின்னு அவர் பேசவே இல்லை. ஏன்னா சீமான் வந்து நம்மகிட்ட எல்லாம் காட்சிட்டு வாங்குறதுக்காக காத்திருந்த ஆள்ல ஒரு ஆளு என்றுதான் அவர் கருதுகிறாரே தவிர, ஏன்னா பகலவன் படத்துக்கு இவர் காட்சிட்டுக்கா அவர் காட்சி. அதனால சினிமால இருக்க ஏன் ஸ்டேட்டஸ் வேற, உன் ஸ்டேட்டஸ் வேற என்ற இடத்துல தான் அவர் இருக்கிறார். ஒரு அரசியல் சக்தியாக விஜய் கருதவே இல்லை. விஜய்க்கு ஒரு அறிவிப்பு ஒன்று அகில இந்திய முஸ்லீம் அந்த அமைப்புல இருந்து, அந்த அமைப்பினுடைய தலைவர் சகாபுதீன் நினைக்கிறேன், ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. விஜய் அவர்கள் வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதி போல சித்தரிப்பவர், பல படங்கள் அவர் அப்படி எடுத்திருக்காரு, விஜய் அவர்களை இனிமேல் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைக்கக்கூடாது, விஜய் அவர்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஏதோ ஒரு வட மாநிலத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நபருக்கு விஜய் எப்படி அறிமுகமானார், எதற்காக இந்த அறிக்கை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படி ஒருத்தர் இருக்கிறார் என்பதே இந்த அறிக்கையின் மூலமாகத்தான் வந்து செய்தி நிறுவனங்கள் மூலமாக பரப்பப்பட்டதன் வழியாக தான் அவர் அறியப்பட்டார். கண்டிப்பா. அவர் யார் தமிழ்நாட்டுக்கு கட்டளையிட? தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் வந்து விஜயை அழைத்துக் கொள்ள வேண்டுமா புறக்கணிக்க வேண்டுமா என்பது இங்க இருக்கக்கூடிய ஜமாத் நிர்வாகிகளுக்கோ இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்பினுடைய தலைவர்களுக்கோ தெரியாதா? யார் இப்தார் விருந்துக்கு அழைத்தாலும், யார் வந்து சமூக நல்லிணக்கத்திற்கு அழைத்தாலும் தமிழ்நாட்டு இஸ்லாமியர்கள் வந்து அவர் மீது நம்பிக்கை இருக்கிற போறாங்க. ஜனநாயகத்துல வந்து இவர் கூப்பிடக்கூடாது, இவரெல்லாம் எப்படி வரலாம் என்று சொல்லுகிறவன் யோக்கியது என்னவாக இருக்குன்னு பார்த்தா, பாஜக போடுகிற கருப்பு சட்டங்கள், வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்துல இருந்து, குடியுரிமை திருத்த சட்டத்துல இருந்து, எல்லா கருப்பு சட்டங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிற நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாஜகவில் வந்து சில பேரை அடையாளம் காட்டுவதற்காக ஒரு செட்டிங் பண்ணி சில முஸ்லீம்களை காட்டுவதை போல, அடையாள முஸ்லீம்களை காட்டுவதை போல அந்த ஊர் வேலூர் இப்ராஹிம் ஒரு ஆளை வச்சு காட்டியிருக்காங்களே தவிர அவர் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களின் பிரதிநிதியா, அவர் இஸ்லாமிய மார்க்க அறிஞரா, அல்லது வந்து தமிழ்நாட்டிலே வந்து எப்படி பேராசிரியர் காதர் மொய்தீன் இருக்கிறார் அது போல வக்ஃப் திருத்த சட்டத்தை எல்லாம் ஆதரிக்கணும், இஸ்லாமியருக்கு நல்லது அருகதை இல்லை அப்படின்னு அவர் சொல்லி பாஜகவின் ஆதரவாளராக இருந்து கொண்டு விஜய் விமர்சிப்பதன் மூலமாக விஜய்க்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர் மனநிலை தான் தமிழ்நாட்டினுடைய மனநிலை, விஜய்க்கு ஆதரவு தான் கூடும். இவர் இந்த மாதிரி அறிக்கை விட்டாருன்னா ஓஹோ பிஜேபி காரங்களே எதிர்க்கிறாங்களா, விஜய் ஒருவேளை வந்து பிஜேபி எதிர்ப்பாளர் தான் போல இருக்கு, நம்ம பினாமின் தவறா கருதிட்டோம், பிடிஎம்க்கு தவறா கருதிட்டோம்னு விஜய்க்கு ஆதரவாக பெருகக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதனால இப்படிப்பட்ட அறிக்கையில் வெளியிடும் வெளிச்சத்தின் மீது கண்டறிவதன் மூலமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள், நடிகர்களின் மீது கண்டறிவதன் மூலமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். தவிர இப்படிப்பட்ட அறிக்கைகள் அவசியம் என்றது மக்களுக்கு தெரியும். சிறுபான்மை மக்களுக்கு யார் தனக்கு பாதுகாவலன், எந்த ஆட்சி நமக்கு பாதுகாப்பானது, அதனால மதச்சார்பற்ற சக்தி எதுவாக இருந்தாலும் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்தில் இஸ்லாமிக் இருப்பார்கள். அதே சமயத்துல தங்கள் வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுவதை அவர்கள் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நன்றி சார், நன்றி. எங்களோட நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி.